என்னம்மா, இன்னைக்காவது நீ சமைக்கிறியா? இல்ல உங்க அம்மாவோட சாப்பாட்டை தான் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடணுமா? வாமா, வா வா. இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சதா? என்னங்க, ரேவதி வந்துட்டாளா? என் முகம் கழுவிட்டு வாம்மா, காஃபி எடுத்துட்டு வரேன். என்னாச்சு ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு? என்ன இன்னைக்கு இந்த அளவு விசாரிப்பு? தரகர் வந்தாருமா. நினைச்சேன் வரவேற்பு பலமா இருக்குதேன்னு. என்ன சொன்னாரு? 3 ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு தங்க இருக்கா, அவளுக்கும் படிப்பு முடிந்ததும் ஏற்பாடு பண்ணியாகணும். சரி, உங்க இஷ்டம். கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சேன். என்னம்மா, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. என்னங்க, மாப்பிள்ளைங்க போட்டோவை அவகிட்ட காட்டுங்க, செலக்ட் பண்ணட்டும். இது முதல் பையன், பேரு சிவா. பையன் பேங்க் ஆபீசர். நல்ல பையன் தரகர் சொன்னாரு. சரி, அடுத்தது. சாரி, அடுத்தவர் பேர் என்னப்பா? இது 2வது பையன், ஊர் திருச்சி, சொந்த பிசினஸ் நடுத்தர குடும்பம். பேர் ரவி. நெக்ஸ்ட். இந்த 3வது பையன். ஆனா என்னப்பா இழுக்கிறீங்க? ஏன், ஏதாவது குறையா? அதெல்லாம் இல்ல, நல்ல பையன். ஆனா எனக்கும் உங்கம்மாவுக்கும் தான் யோசனையா இருக்கு. எதனால? பையன் பேரு சதீஷ், ஹைஸ்கூல் டீச்சரா இருக்காரு. வீடு நிலங்களும் இருக்கு. சரியான அம்மா பைத்தியமாம். அதனால என்ன? என்னம்மா இப்படி கேக்குற? அப்புறமோ உன்னை எப்படி மதிப்பாரோ? உன் வார்த்தைக்கு அங்க மதிப்பே இருக்காதேம்மா. கமலம், நீ சும்மா இரு. அது ரேவதியோட விருப்பம். சரிப்பா, டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு நல்ல முடிவா சொல்றேன். என்னக்கா யோசனை? ஒண்ணும் இல்ல. அப்பா, மாப்பிள்ளைங்க போட்டோ காமிச்சாரா? எந்த மாப்பிள்ளை செலக்ட் பண்றதுன்னு தான் தெரியலையே. அப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை நல்லபடி பார்த்துக்கணும். ஏன், நீ பார்த்துக்க மாட்டியா? இல்லக்கா, இந்த வீட்டுக்கு வர முதல் மாப்பிள்ளை உன் புருஷன்தான். அப்படி பார்க்கறப்போ அவரை இந்த வீட்டு மருமகனாகவே வச்சிருக்காம ஒரு நல்ல மகனா மாத்துறது உன் கையில தான் இருக்கு. அப்படிப்பட்டவரை புருஷனாக்கிக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. என்னக்கா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல. என்ன ரேவதி, முடிவு பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. அப்பா சொன்ன அந்த 3வது மாப்பிள்ளை தாம்மா. என்னடி சொல்றே? நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணுனி. அவன் சரியான அம்மா பைத்தியம்டி. எதுவா இருந்தாலும் அம்மாவை கேட்டுத்தான் செய்வானாம். அம்மா, அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக போகிறவர். கொஞ்சம் மரியாதை கொடுமா. ரேவதி, உன் ஆசைகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்க மாட்டாருமா. இல்லம்மா, அப்படிப்பட்டவர் தான் நம்ம வீட்டுக்கு மருமகனா வரணும். என்னம்மா சொல்ற? கண்டிப்பா முடியுமா? அப்பா, நம்ம வீட்லயும் ஒரு பையன் இல்ல, அவர் வீட்ல ஒரு பெண் இல்ல. அந்த வீட்டுக்கு நான் பொண்ணாகவும் நம்ம வீட்டுக்கு அவர் பையனாகவும் இருக்கலாம் இல்ல. அப்பா இல்லாத ஒருத்தர் அம்மா துணையை தான் தேடுவார். அக்கா, தங்கை இல்லாத ஒருத்தரும் அதையே தான் செய்வார். எல்லா வகையிலும் ஒரு மனுஷனுக்கு ஆறுதலாக இருக்கிறது அம்மாதான். அந்த வகையில அவர் அம்மாஞ்சியா இருக்கிறதுல தப்பு இல்லை. அதுக்காக உன்னை பாழாக்கிக்க போறியா? கண்டிப்பா நான் ஆக மாட்டேம்மா. அவர் அம்மாங்கிற அந்த ஜீவன் கிட்டே இருந்து எதிர்பார்க்கிறது பாசம்தான். அதே பாசத்தை நான் கொடுத்தேன்னா மகள் இல்லாத அவங்களுக்கு ஒரு மகளா நடந்துப்பேன். ஏன்பா முடியாதா? கண்டிப்பா முடியுமா? அவங்க அம்மா கிட்டே இருந்து அவருக்கு கிடைக்கும் பாசம், ஆறுதல் அத்தனையும் நான் அவருக்கு தரேன். அவர் எதிர்பார்க்கிற பாசத்தை நீங்க அவருக்கு ஒரு மாமனார் மாமியாரா தராம ஒரு அப்பா அம்மாவா கொடுங்க. என்னம்மா? ரொம்ப சரியா சொன்னம்மா. ரொம்ப சந்தோஷம். தரகர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்பா.